Praise the Lord. எங்கு தாழ்ந்தாயோ அங்கேயே கர்த்தர் உங்களை தூக்கி உயர்த்துவார். இன்றைக்கு தலை குனிந்த ஒரு நிலைமையில இருக்கீங்களா? என்ன பண்றதுன்னு சிந்திச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. உங்கள் தலை குனிந்த நேரத்தில் ஜெபியுங்கள். முடியாததை கர்த்தர் முடிய செய்வார். கரடுமுரடானவைகள் சமமாக்கப்படும். உங்கள் தலை குனிவின் காரணங்கள் ஒரு கரடுமுரடாக இருக்கலாம். நிச்சயமாக தேவன் அதை சமமாக்குவார். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்படி நீங்க பணிந்து ஆராதனை செய்யும் பொழுது, இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசிப்பேன் ஆண்டவர் சொல்கிறார். ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல் கர்த்தர் மோசேவோடு முகமுகமாய் பேசினார். நீங்க தலை குனிந்து கர்த்தரிடத்துல ஜெபிக்கும் பொழுது உங்ககிட்ட வந்து மோசேவோடு முகமுகமாய் பேசின ஏசப்பா உங்களோடும் பேசுவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். என்னென்ன வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும்னா நீங்க சொல்லுங்க, நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதெல்லாம் நான் உனக்கு செய்வேன்னு சொன்ன கர்த்தர் எனக்கு செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் அப்படின்னு சொல்லுங்க. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும்னு விசுவாசியுங்க. என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படின்னு அறிக்கையிடுங்க. நீங்க ஏசப்பாவை நோக்கி சொல்லுங்க, நான் சிறுமியும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார்னு விசுவாசியுங்க. இப்படி நீங்க ஜெபிக்கும் பொழுது உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறார். தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ திரும்பினால் கர்த்தர் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாருங்க. நீங்க தாழ்ந்த நிலைமையில ஏசப்பாவிடம் திரும்பினால் ஏசப்பா உங்களை திரும்ப சீர்படுத்துவேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் தருகிறார். இன்று கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களையும் உங்க குடும்பத்தையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவேன்னு சொல்றாருங்க. தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். உங்க தலையை குனிய வைத்த இடத்துல நிச்சயமா தேவன் உங்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்களை தங்கி அநேகருக்கு முன்பாக உங்களை ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் உங்களையும் உங்க குடும்பத்தையும் தேவன் உயர்த்துவார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் வர்த்திக்க செய்து உங்கள் தலையை உங்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்களை தந்து மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மையாக தேவன் வைப்பார். God bless you.